வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் பொது தமிழில் 100க்கு 100 பெற வைப்பதே நமது சேனலின் முக்கிய நோக்கமாகும். ஸோ நம்பிக்கையோடு நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்குள்ள பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு வீடியோலுமே இலக்கணத்துக்கு ஒவ்வொரு கொஷினுக்குமே நாம் முழு விளக்கத்தோட பதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அனைத்து வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க நம்ம சொல்லியிருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களை ரீச் ஆகுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நான் கொடுத்துருக்குறேங்க. அந்த கொஷினோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூ சிலபஸ்லேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸு அதில் இருக்கிற மாதிரி தாங்க வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட ஒவ்வொன்றா நான் டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும். ஆன்சர் வழக்கு. வழக்குனா என்னங்க? வழக்குனா நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். அதாவது நம்முடைய முன்னோர்கள்லாம் யாருங்க? மூத்தோர்னா யாருங்க? பெரியவர்னா யாருங்க? நம்முடைய தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லைங்களா, அவங்க தாங்க. அவங்க ஒரு சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது. அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்லுக்கு என்ன பேர் வச்சு அழைச்சாங்களோ அதுதாங்க இப்போ வரைக்குமே நாம் பயன்படுத்திட்டு வரோம். அதை தான் நாம் வழக்கு என்கிறோம். இந்த வழக்கு 2 வகைப்படும். 1 இயல்பு வழக்கு, 2 தகுதி வழக்கு. 1வது கொஷின், எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். 2வது கொஷின், ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் ஆகும். ஆன்சர் இயல்பு வழக்கு. இயல்பு வழக்குனா என்னங்க? ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். 3வது கொஷின், இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். 1 இலக்கணம் உடையது, 2 இலக்கண போலி, 3 மருவு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். 1 இலக்கணம் உடையது, 2 இலக்கண போலி, 3 மருவு. 4வது கொஷின், ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள். ஆன்சர் இவை அனைத்தும். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள் இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. முதல்ல இடக்கரடக்கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது ஆகும். எடுத்துக்காட்டு, குழந்தை வெளியே போய்விட்டது. இப்போ பாருங்க, இந்த எடுத்துக்காட்டில் குழந்தை மலம் கழித்து விட்டதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி குழந்தை ஆய் போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் வேறு ஒரு தகுதியுடைய சொற்களால் சொல்கிறாங்க. அதாவது குழந்தை வெளியே போய்விட்டது. 2வது மங்களம். மங்களம்னா என்னங்க? இப்போ செத்தார் என்பது மங்களமில்லாத சொல்.
செத்துட்டாங்க, ஒருத்தர் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து டைரெக்டாக சொல்ல முடியாதுங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி சொல்லுவோங்க, செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார். அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், மரணம் எய்தினார், இயற்கை எய்தினார் இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சொற்களில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதுதாங்க மங்களம். அடுத்து குழுவுக்குறி. இப்போ நிறைய பேர் கூடி இருக்கிற இடத்துல நம்ம மட்டும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்து அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பரிமாறிக்கிறாங்க. அது வந்து அது 3வது நபருக்கு புரியாத வகையில் பரிமாறிக்கொள்வது. அதாவது பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இப்போ பாருங்க, அதாவது நம்ம இப்போ ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா 2 நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து அவ்வளோ க்ளோஸ் இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த 3வது நண்பர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புரியாத வகையில் அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இதை தாங்க குழுவுக்குறி என்கிறோம். அப்போது ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள். ஆன்சர் இவை அனைத்தும். 5வது கொஸ்டின், போலிகள் யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். போலிகள் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 6வது கொஸ்டின், குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. ஆன்சர் குழந்தை வெளியே போய்விட்டது என்பது தவறான பதில். ஏன் தவறுனா இது வந்து இடக்கரடக்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு ஒரு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். இது பாருங்க, குழந்தை வெளியே போய்விட்டது என்பது தவறான பதில். அப்போ சரியான பதில் பொன்னை பரியனல். குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியான பதில் பொன்னை பரியனல். இந்த வார்த்தையை வந்து பொற்கொள்ளர் பயன்படுத்துவார். குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது குழந்தை வெளியே போய்விட்டது என்பது தவறான பதில். 7வது கொஸ்டின், சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் போலி. போலி எழுத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து தசை. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், சதை. நம்ம வந்து எனக்கு வந்து தசை வலிக்குது அப்படின்னு நம்ம யாரும் சொல்கிறது இல்லைங்க. எனக்கு வந்து சதை வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா இல்லையா, இதுதாங்க போலி எழுத்து. 7வது கொஸ்டின், சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, தசை. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், சதைன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி 5, இதை வந்து எப்படி சொல்லுவோம், 5. எனக்கு வந்து 5 ரூபாய் 5 ரூபாய் கொடுங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. எனக்கு வந்து 5 ரூபா கொடு, அந்த பொருள் எவ்வளோங்க, 5 ரூபாவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோங்களா இல்லைங்களா, இதுதாங்க போலி. 8வது கொஸ்டின், போலி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். போலி எத்தனை வகைப்படும்? 3. போலி எழுத்துக்களின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும். இவற்றை முறையே முதற்போலி, இடைப்போலி, இறுதிப்போலி என்று கூறுவர். 9வது கொஸ்டின், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் டேஷ் எனப்படும். ஆன்சர் இடக்கரடக்கல்.
நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கடக்கல் எனப்படும். எடுத்துக்காட்டு, ஒன்றுக்கு போய் வந்தேன். இப்போ நம்ம அவுட் சைட் போயிட்டு வந்திருக்கிறோம். அதை வந்து நம்ம அவுட் சைட் போயிட்டு வந்தோம் நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வேறு ஒரு சொற்கள் நம்ம சொல்ல மாட்டோம். அது எப்படி சொல்லுவோம்? ஒன்றுக்கு போய் வந்தேன், கால் கழுவி வந்தேன், இப்படி தாங்க சொல்லுவாங்க. அதாவது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கடக்கல் எனப்படும். 10வது கொஸ்டின், தகுதி வழக்குகள் யாவை? ஆன்சர், இவை அனைத்தும். தகுதி வழக்குகள் இடக்கடக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி வழக்குனா என்னங்க? தகுதி வழக்குனா ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது. தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும். இந்த தகுதி வழக்கு வந்து 3 வகைப்படும். 1 இடக்கடக்கல், மங்களம், குழுவுக்குறி. 11வது கொஸ்டின், ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் எனப்படும். ஆன்சர், தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும். இந்த தகுதி வழக்கு 3 வகைப்படும். 1 இடக்கடக்கல், 2 மங்களம், 3 குழுவுக்குறி. 12வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு. கூற்று 2, இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அகம், அகன், நிலம், நிலன். ஆன்சர், கூற்று 2 தவறானது. அப்போ கூற்று 1 சரியானது. முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு. அப்போ கூற்று 2 தவறு. ஏன் தவறுனா, இந்த அகம், அகன், நிலம், நிலன் இது வந்து இறுதி போலிக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் ஆகும். அப்போ இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அமைச்சு, அமைஞ்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். பாருங்க, அமஞ்சு, அமைஞ்சு, அமைஞ்சு, இளஞ்சி, இளஞ்சி, இளைஞ்சி, லை. அடுத்து அரையர், அரையர், அரையர். இப்போ பாருங்க, இது அத்தனை தாங்க இடைப்போலிக்கு உண்டான சரியான எடுத்துக்காட்டு. இப்போ இதில் பாருங்க, இடைப்பொலினா எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாங்க. இடைப்பொலினா இடையில வர எழுத்துக்கள், அதாவது 2வது எழுத்துக்கள். இப்போ இதில் பாருங்க, 2வது எழுத்து என்ன இருக்கு? மா. இதில் என்ன இருக்கு பாருங்க? மை. அதே மாதிரி இதில் என்ன இருக்கு? லா. இதில் லை. இதில் ரா. இதில் ரை. அதாவது சரியான கூற்றை தேர்வு செய்கிற. கூற்று 1ல் முதற்பொலிக்கு எடுத்துக்காட்டு பசல், பைசல். முதல் எழுத்து மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? மஞ்சு, மைஞ்சு இது வந்து முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு சரியானதுங்க. கூற்று 2ல் இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு வந்து தவறானது. ஏன்னா இது வந்து இறுதிப்போலிக்கு உண்டான எடுத்துக்காட்டு. இந்த இறுதி எழுத்து பாருங்க, இதில் இம் இருக்கு, இதில் இன் இருக்கு, இதில் இம் இருக்கு, இதில் இன் இருக்கு. அப்போ இது எல்லாமே இறுதிப்போலிக்கு உண்டான எடுத்துக்காட்டு. அப்போ ஆன்சர் கூற்று 2 தவறானது என்பது சரியான பதில். 13வது கொஸ்டின், சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர், இடைப்போலி. எடுத்துக்காட்டு
அரையர், அரையர், அரையர். இப்போ பாருங்க, இதில் வந்து இரண்டாவது எழுத்து என்ன வந்திருக்குது? ரா. இதில் ரை. அப்போ சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி எனப்படும். 14வது கொஸ்டின். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் டேஷ் எனப்படும். ஆன்சர் மங்களம். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் எனப்படும். அதாவது செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிடுவது. 15வது கொஸ்டின். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல். ஆன்சர் குழுவுக்குறி. குழுவுக்குறினா என்னங்க? பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினால் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். எடுத்துக்காட்டு, பொன்னை பரி எனல். இந்த வார்த்தையை வந்து பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஆடையை காரை எனல். இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துவாங்க? யானை பாகர் பயன்படுத்துவது. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி எனப்படும். 16வது கொஸ்டின். அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? ஆன்சர் ஔவையார். அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? ஔவையார். 17வது கொஸ்டின். தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குவது டேஷ் ஆகும். ஆன்சர் மருவு. மருவுனா என்னங்க? மருவுனா நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. அதனால தான் தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். 17வது கொஸ்டின். தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குவது மருவு எனப்படும். 18வது கொஸ்டின். மருவுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இவை அனைத்தும். மருவுக்கு எடுத்துக்காட்டு கோவை. கோவைனா என்னங்க? கோயம்புத்தூர். சோனாடு. சோனாடுனா சோழ அரசர்கள் ஆட்சி செய்த தமிழ்நாட்டு பகுதியை சோனாடு என்கிறோம். எந்தை. எந்தைனா என் தாய், அதாவது என்னுடைய அம்மா, என் தாய் அப்படின்னு சொல்கிறோம். குடந்தைனா கும்பகோணம். குடந்தையோட மருவு கும்பகோணம். இப்போ மருவுக்கு எடுத்துக்காட்டு கோவை, சோனாடு, குடந்தை, எந்தை. ஆன்சர் இவை அனைத்தும். 19வது கொஸ்டின். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. தகுதி வழக்கு 3 வகைப்படும். 1 இடக்கரடக்கல், 2 மங்களம், 3 குழுவுக்குறி. தகுதி வழக்கு 3 வகைப்படும். 1 இடக்கரடக்கல், 2 மங்களம், 3 குழுவுக்குறி. 20வது கொஸ்டின். இலக்கணம் உடையதுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆன்சர் புறநகர். அப்போ இலக்கணம் உடையதுக்கு எடுத்துக்காட்டு நிலம், நீர், வான் என்பது சரியான பதில். அப்போ புறநகர் என்பது இலக்கண போலிக்கு உண்டான எடுத்துக்காட்டு.
21வது கொஸ்டின், இலக்கண போலியை டேஷ் எனவும் குறிப்பிடுவர். ஆன்சர் முன் பின்னாக தொக்க போலி. இலக்கண போலினா என்னங்க மேம்? இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடமாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். 21வது கொஸ்டின், இலக்கண போலியை டேஷ் எனவும் குறிப்பிடுவர். ஆன்சர் முன்பின்னாக தொக்க போலி. 22வது கொஸ்டின், சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் முதற்போலி. கொஸ்டினை நல்லா வாசிங்க. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி எனப்படும். எடுத்துக்காட்டு மஞ்சு, மைஞ்சு. இப்போ இதில் முதல் எழுத்து என்ன வந்திருக்கு பாருங்க. இதில் முதல் எழுத்து மா வந்திருக்கு, இதில் மை வந்திருக்கு. அப்போ மஞ்சு என்பதன் முதல் எழுத்தில் உள்ள அகரம் ஐகாரமாகி மைஞ்சு என்றாகினும் இரண்டும் மேகம் என்றே பொருள்படுகின்றன. அதாவது இந்த மஞ்சுல இருக்கிற மானது மைஞ்சில் இருக்கிற மைக்கு எப்படி மாறுதுன்னா, அகரம் ஐகாரமாகி மைஞ்சு அப்படின்னு சொல்லி மாறுது. இது ரெண்டுத்துக்குமே மேகம் என்று பொருள் உண்டு. கொஸ்டின் பாருங்க. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது. இப்போ இந்த முதல் எழுத்து மட்டும்தாங்க மாறும், மீதி இதற்கு உண்டான உச்சரிப்பு அனைத்துமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி வர்றது முதற்போலி எனப்படும். 23வது கொஸ்டின், இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இவை அனைத்தும். இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அதாவது இடைப்போலினா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியாக அமையும். ஒரே மாதிரியாக அமையாது, வெவ்வேறு மாதிரியாக தான் அமையும். அப்படி அமைஞ்சாலுமே பொருள் என்னது? ஒரே ஒரு பொருள் தான் தரும். இப்போ அதில் பாருங்க, அமைச்சு அப்படின்னு இருக்கு, ஆ மா இச்சு அம்மச்சுன்னு இருக்கு. இதில் அமைச்சு இரண்டாவது எழுத்து மட்டும் மாறுபட்டிருக்கு, ஆனால் பொருள் இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். இதில் பாருங்க, அரையர் அரையர், இதில் ரா வந்திருக்கு, இதில் ரை வந்திருக்கு, ஆனால் இதற்கு ரெண்டுத்துக்கும் பொருள் ஒரே பொருள் தான். அடுத்து இதில் பாருங்க, இளஞ்சி இளைஞ்சி, இது ரெண்டுத்துக்குமே ரெண்டாவது எழுத்து வெவ்வேறு மாதிரி இருக்கு, ஆனால் பொருள் ஒரே பொருள் தான். அப்போ 23வது கொஸ்டின், இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இவை அனைத்தும். 24வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் கடைப்போலி. கொஸ்டினை பாருங்க, இறுதியில், சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி எனப்படும். எடுத்துக்காட்டு அகம். அகம்னா என்னங்க? உள்ளம், வீடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து அகன். அகன்னா இறைவன். இப்போ இதில் கடைசியில் இறுதியில் முடிகிற எழுத்து இங்கே இம்மா இருக்கு, இங்கே இன்னா இருக்கு, ஆனால் பொருள் இரண்டிற்கும் ஒரே பொருள் தாங்க. 24வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி எனப்படும். 25வது கொஸ்டின், இல்முன் என்பதை முன்றில் எனவும் கிளை நுனி என்பதை
நுனிக்கிளை எனவும் குறிப்பிடுவது டேஷ் எனப்படும். ஆன்சர் இலக்கண போலி. இல்முன் என்பதை முன்றில் எனவும் கிளை நுனி என்பதை நுனிக்கிளை எனவும் குறிப்பிடுவது இலக்கண போலி ஆகும். 26வது கொஸ்டின். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் மருவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். எடுத்துக்காட்டு, தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். நல்லா பாருங்க, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தஞ்சாவூரை நம்ம என்னன்னு சொல்றோம்? தஞ்சை. திருநெல்வேலி என்ன சொல்றோம்? நெல்லை. தர்மபுரி என்ன சொல்றோம்? தகடூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம என்ன பண்றோம்? சிதைந்து வழங்கும் சொற்கள். ஒவ்வொரு பெயருக்கும் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். 27வது கொஸ்டின். மங்களம் எடுத்துக்காட்டுகளில் தவறானது. ஆன்சர் கால் கழுவி வந்தான். அப்போ மங்களம்க்கு எடுத்துக்காட்டு கருப்பு ஆடு வெள்ளாடு, விளக்கை அணை விளக்கை குளிரவை, சுடுகாடு நன்காடு. இவை மூன்றுமே சரியான பதில். அப்போ கால் கழுவி வந்தான் என்பது தவறான பதில். ஏன் தவறுனா இது இடக்கடக்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. இடக்கடக்கள்லாம் என்னங்க? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது. அதுதாங்க மறைமுகமாக சொல்றாங்க கால் கழுவி வந்தான். அப்போ மங்களம்க்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது கால் கழுவி வந்தான். 28வது கொஸ்டின். செத்தார் என்பதை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? ஆன்சர் இயற்கை எய்தினார். அதாவது செத்தார் என்பது மங்களமில்லாத சொல் என்று நம் முன்னோர்கள் கருதினர். செத்தார் என்பது ஒரு மங்களமில்லாத சொல்லுங்க. இதை நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என்று குறிப்பிட்டனர். நம்ம முன்னோர்கள் செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என்று குறிப்பிட்டு வந்தனர். ஆனால் நம்ம இந்த காலத்தில் எப்படி சொல்றோம்? இயற்கை எய்தினார் என்று சொல்கிறோம். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமற்ற வேறு சொற்களால் குறிப்பதையே மங்களம் என்கிறோம். 29வது கொஸ்டின். ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் குழுவுக்குறி. அதாவது ஒரு குழுவில் எல்லாம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா அதில் 2 நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி மறைமுகமாக பேசிப்பாங்க. அதாவது அவங்க 2 பேருக்கு மட்டும் புரிகிற மாதிரி இப்படி பேசுறதுக்கு பேர் தான் என்னது? குழுவுக்குறி. ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். 30வது கொஸ்டின். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக டேஷ் எனவும் லகர எழுத்திற்கு பதிலாக டேஷ் கடைப்போலியாக வரும். ஆன்சர் நகரம் ரகரம். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் நகரம் எனவும் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். 31வது கொஸ்டின். ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஷ் எனப்படும். ஆன்சர் முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு 5. இப்போ
இந்த சொல்லில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களுமே வேறுபட்டு இருக்கிறது. இருந்தாலும் அது என்ன பொருளை தருதுங்க? 5. இந்த சொல்லில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களும் வேறுபட்டு இருந்தாலும் ஆனால் என்ன பொருள் தருது? 5ன்ற அதே பொருளை மட்டும் தருது. இதையே நம்ம என்ன சொல்கிறோம்? முற்றுப்போலி. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்து எழுத்துக்கள் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். 32வது கொஸ்டின், வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. 1 இயல்பு வழக்கு, 2 தகுதி வழக்கு. 1 இயல்பு வழக்கு, 2 தகுதி வழக்கு. இயல்பு வழக்குன்னா என்னங்க? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும். தகுதி வழக்குனா ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும். அப்போ 32வது கொஸ்டின், வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. 1 இயல்பு வழக்கு, 2 தகுதி வழக்கு. 33வது கொஸ்டின், இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் எனப்படும். ஆன்சர் இலக்கணமுடையது. இலக்கணமுடையதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நிலம், மரம், வான், எழுது. இப்போ இந்த எல்லா சொற்களையுமே நல்லா பாருங்க. இவை அனைத்துமே தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறே இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது எனப்படும். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது எனப்படும். 34வது கொஸ்டின், பொறுத்துக. பந்தர், கடைப்போலி, மைஞ்சு, முதற்போலி, அஞ்சி, முற்றுப்போலி, அரையர், இடைப்போலி. பந்தர்னா கடைப்போலி, மைஞ்சுனா முதற்போலி, அஞ்சினா முற்றுப்போலி, அரையர்னா இடைப்போலி. 35வது கொஸ்டின், வழக்குகள் யாவை? ஆன்சர் ஏ மற்றும் பி. வழக்குகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 இயல்பு வழக்கு, 2 தகுதி வழக்கு. அப்போ ஆன்சர் ஏ மற்றும் பி என்பது சரியான பதில். 36வது கொஸ்டின், இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் இலக்கண போலி. இப்போ இதில் பாருங்க, கொஷின்ல ஆன்சர் பாருங்க. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். போலினா என்னதுங்க? உண்மையற்றது, பொய்யானது. இதற்கு பேரு தான் போலி. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கிளையின் நுனியை, கிளையின் நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனிக்கிளை அப்படியே மாற்றி சொல்கிறது. இப்போது நம்ம ஒரு வேப்ப மரத்தில் போயிட்டு அந்த நுனி கிளை, அந்த குருத்தை உடைங்க, அந்த நுனி குருத்தை உடைங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோங்களா இல்லைங்களா? அதுதான் கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். 37வது கொஸ்டின், மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதையே டேஷ் என்கிறோம். ஆன்சர் மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதையே மங்களம் என்கிறோம். எடுத்துக்காட்டு, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள செத்துட்டாங்க, செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என்று மங்களமாக குறிப்பிடுவது
மங்களமற்ற சொற்களை மங்களமுள்ள வேறு சொற்களால் குறிப்பிடுவது, மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் எனப்படும். 38வது கொஸ்டின், இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆன்சர் எழுது. அப்போ இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது தசை, கால்வாய், கடைக்கண். இவை மூன்றுமே சரியானவை. எழுது என்பது தவறான பதில். ஏன் தவறுனா இது இலக்கணம் உடையதுக்கு எடுத்துக்காட்டு. இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எழுது என்பது சரியான பதில். 39வது கொஸ்டின், இயல்பு வழக்குகள் யாவை? இயல்பு வழக்குனா என்னங்க? ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும். இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அவை இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அப்போ ஆன்சர் என்ன? இவை அனைத்தும். இயல்பு வழக்குகள், இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. ஆன்சர் இவை அனைத்தும். 40வது கொஸ்டின், செத்தார் என்பதை துஞ்சினார் என குறிப்பிடுவது டேஷ் ஆகும். ஆன்சர் மங்களம். அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்க, அவங்கள செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லாம துஞ்சினார் என குறிப்பிடுவது மங்களம் எனப்படும். அதாவது மங்களமற்ற ஒரு சொல்லை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் எனப்படும். 41வது கொஸ்டின், பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் எனப்படும். ஆன்சர் இடக்கரடக்கல். அதாவது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை ஒருத்தர்கிட்ட நம்ம வெளிப்படையாக எல்லா வார்த்தையுமே பயன்படுத்தி பேச முடியாதுங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் எனப்படும். 42வது கொஸ்டின், இடக்கரடக்கலுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இவை அனைத்தும். இடக்கரடக்கலுக்கு எடுத்துக்காட்டு கால் கழுவி வந்தான். நம்ம இப்போ வெளியே அவுட் சைடு போயிட்டு வரோன்னா நம்ம அந்த வார்த்தையை ஃபுல்லாக சொல்ல மாட்டோங்க. அதை சிம்பாலிக்காக நம்மளுக்கு வேறு ஒரு தகுதியுடைய சொற்களால், தகாத சொற்களை தகுதியுடைய சொற்களால் சொல்வது தான் இடக்கரடக்கல். இதில் பாருங்கள், கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, குழந்தை மலம் கழித்து விட்டது, இல்லை குழந்தை ஆகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு போய் வந்தேன், நான் ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இதுக்கு தான் போனேன் அதுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக சொல்ல மாட்டோம். அப்போது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் எனப்படும். எடுத்துக்காட்டு கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். அப்போ ஆன்சர் இவை அனைத்தும். 43வது கொஸ்டின், இல்வாய் என்பதை வாயில் என வழங்குவது டேஷ் எனப்படும். ஆன்சர் இலக்கண போலி. இல்வாய் என்பதை வாயில் என வழங்குவது இலக்கண போலி எனப்படும். 44வது கொஸ்டின், முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் 5, 5. அதாவது இதில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களுமே வெவ்வேறு எழுத்தாக இருந்தாலும் பொருள் என்னங்க? 5 தான் வரும். அப்போ ஆன்சர் 5, 5 என்பது சரியான பதில். 45வது கொஸ்டின், போலி என்ற சொல் டேஷ் என்பதிலிருந்து தோன்றியது. ஆன்சர் போல இருத்தல். அதாவது போலி என்ற சொல்லானது போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலினா என்னங்க? போலினா பொய்யானது, உண்மையற்றது. அதாவது அது போலவே இருக்கும், ஆனால் அதிலிருந்து தோன்றிருக்கும், ஆனால் அதுவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம். காணல் நீர் எத்தனை பேருக்கு தெரியுங்க? காணல் நீர் நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது அங்கே காணல் நீர் நம்மளுக்கு தெரியும், ஆனால் கிட்ட போக 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 அந்த காணல் நீர் நமக்கு மறைஞ்சிரும். அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. போலி என்ற சொல்
போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.